நோட்டீஸ்னா என்ன? லீகல் நோட்டீஸோட அர்த்தம் என்ன? லீகல் நோட்டீஸ்ல என்னென்ன இருக்கணும்? ஒரு லீகல் நோட்டீஸ் ரிசீவ் பண்ணியிருக்கோம்னா அதுக்கு நம்ம என்ன மாதிரி ரிப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஆஃப் லீகல் நோட்டீஸ் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் சாயா தமிழச்சி. இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி லீகல் நோட்டீஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போஸ்ட் பண்ணுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, லீகல் நோட்டீஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக, அதாவது ரெண்டு பார்ட்டிஸ்குள்ளே இருக்கிற இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்மல் கம்யூனிகேஷன் தான் இந்த லீகல் நோட்டீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எடுத்த உடனே ஒரு பிரச்சனையை கோர்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி, ஒரு லீகல் ப்ரொசீடிங்ஸை ஒஃபிஷியலாக கோர்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இந்த இஷ்யூ இருக்குது, உனக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் இதுதான், இதை வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நீ ரெடியாக இருக்கியா இல்லையா, இந்த இஷ்யூஸ்க்கு உன்கிட்ட இருந்து இருக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னு ஒரு ஒஃபிஷியல் கம்யூனிகேஷன் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு லீகல் நோட்டீஸை ஃபைலிங் லீகல் நோட்டீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு லீகல் நோட்டீஸை ஒரு லாயரை வச்சு நம்ம சென்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படி அனுப்பப்படுற லீகல் நோட்டீஸ் வந்து அந்த லாயரோட லெட்டர் ஹெட்ல தான் இருக்கணும். இந்த லெட்டர் ஹெட் அப்படின்னா ஜென்ரலாக அந்த லாயரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். லைக் லாயரோட நேம், லாயரோட அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ், இது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த லாயரோட ஒரு லெட்டர் ஹெட்ல தான் இந்த லீகல் நோட்டீஸ் வந்து சென்ட் பண்ண வேண்டியது. இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் லீகல் நோட்டீஸ் அனுப்ப முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி டிஸ்பியூட் பிட்வீன் பார்ட்டிஸ், அதாவது இந்த சிவில் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி எந்த விதமான டிஸ்பியூட்ஸ்க்கு வேணால் நீங்கள் அனுப்பலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்கும் நடுவில், அதாவது ஒரு எம்ப்ளாய்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ப்ளாயர் எம்ப்ளாயி இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ்குள்ளே ஏதாவது டிஸ்பியூட்னா நீங்கள் வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம். அண்ட் இப்போ எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருந்து வெளியில போன எக்ஸ் பார்ட்னர் இருக்கார் இல்லையா, அவருக்கும் இந்த என்டிட்டிக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா, இல்லை ரெண்டு என்டிட்டிஸ்க்கும் நடுவில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா, இல்லை ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேமிலி கேசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இஷ்யூஸ் இருக்குது, இல்லை டிவோர்ஸ் சார்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி கன்சியூமர் ஃபோரம், இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, அந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குது அண்ட் அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு லீகல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம். உங்களோட கம்ப்ளீட் இஷ்யூஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த கம்பெனிக்கு, அந்த ப்ராடக்டோட கம்பெனிக்கு லீகல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம். ஒரு டெனன்ட் அண்ட் ஓனர், அதாவது ஒரு ரெண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கிற ப்ரெமைசஸோட டெனன்ட் அண்ட் ஓனருக்கு நடுவில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லீகல் நோட்டீஸ்க்கு போகலாம். ஒரு ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட், அது ஃபேமிலிக்குள்ளேயோ ஃபேமிலிக்கு வெளியோ, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும், அதாவது ரெக்கவரி ஆஃப் மணி சூட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது உங்களுக்கு ஒருத்தவங்க பைசா தர வேண்டியது இருக்குது, இல்லை ஒருத்தவங்களோட செக் வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி அவங்க ஒருத்தவங்க பைசா தரணும், அவங்க வந்து உங்களுக்கு தர மாட்டேங்கிறாங்க, கரெக்டான ஆன்சர் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தாராளமாக நீங்கள் வந்து இந்த லீகல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அந்த விஷயத்தை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆஸ் பர் செக்ஷன் 80 ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோட், இது வந்து சிவில் கேசஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து லீகல் நோட்டீஸ் சென்ட் பண்ண முடியும் அப்படின்றது இருக்குது. ஏன்னா கிரிமினல் கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் ராங் டூயருக்கு அகேன்ஸ்டாக கேஸை வந்து பிரிங் அப் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிவில் கேசஸ்க்கு நீங்கள் வந்து லீகல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது லீகல் ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க, அதாவது கவர்மெண்ட் மேலே ஏதாவது லீகல் ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஃபார் அன் எக்ஸாம்பிள் ரயில்வேஸ் ஆர் எனி அதர் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் போர்ட், நீங்க வந்து அவங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்க வந்து, அதாவது கவர்மெண்ட்க்கே நீங்க வந்து லீகல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம் அண்டர் செக்ஷன் 80 ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்டர் செக்ஷன் 80 சிவில் ப்ரொசீஜர் கோட் இந்த லீகல் நோட்டீஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கறத வந்து ரொம்ப தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, டு ஹூம் திஸ் லீகல் நோட்டீஸ் டு பி சர்வ்ட் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி செகண்ட் விஷயம் இந்த நோட்டீஸ்ல என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு இந்த நோட்டீஸ் வந்து நம்ம சர்வ் பண்ண போகிறோம், அதாவது ஒரு ஏ பி அப்படின்னு ரெண்டு பர்சன் இருக்காங்க அப்படின்னா, இந்த ஏக்கோ பிக்கோ டிஸ்பியூட் இருக்குது, இந்த ஏ வந்து இந்த பிக்கு காசு தர வேண்டியது இருக்குது, ஆனால் அந்த ஏ காசு தர மாட்டேங்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் இந்த பி அப்படிங்கிற பர்சன் ஒரு லாயரை பார்த்து இந்த ஏக்கு லீகல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இவரோட, அதாவது இந்த பியோட டீட்டெயில், கம்ப்ளீட் டீட்டெயிலுமே இந்த லீகல் நோட்டீஸில் இருக்கணும். as well as
ஏ அப்படிங்கிற இந்த பர்சனோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸுமே, அதாவது அவரோட அட்ரஸ், அவரோட ஆல்டர்னேட்டிவ் அட்ரஸ், அவரோட நேம், அவரோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இந்த லீகல் நோட்டீஸில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கணும். சென்டர் அண்ட் ரிசீவரோட கம்ப்ளீட் அட்ரஸோடு சேர்த்து இந்த கேஸோட ஃபுல் ஃபேக்ட்ஸ் வந்து இந்த லீகல் நோட்டீஸில் மென்ஷன் ஆயிருக்கணும். அதாவது இந்த ப்ராப்ளம் எதனால் வந்துச்சு, அந்த ப்ராப்ளம் ரிலேட்டடாக என்னென்ன கம்யூனிகேஷன் இருக்கோ அந்த கம்யூனிகேஷனோட டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸும் வந்து லீகல் நோட்டீஸில் மென்ஷன் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஆல்சோ இந்த லீகல் நோட்டீஸ் மூலமாக, அதாவது இந்த கேஸை ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒஃபிஷியல் கம்யூனிகேஷன் மூலமாக நம்ம வந்து இந்த லீகல் கேஸ்ன்னு போகிறதுக்கு முன்னாடி இந்த லீகல் இஷ்யூஸ்லேயே வந்து இந்த லீகல் நோட்டீஸ்லேயே வந்து இந்த இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறதையுமே நீங்கள் வந்து இந்த லீகல் நோட்டீஸில் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது உங்களுக்கு என்ன மாதிரி ரெமெடி நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க அண்ட் அந்த ரெமெடியில் நெகோஷியேஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையுமே வந்து இந்த லீகல் நோட்டீஸில் நீங்கள் கம்ப்ளீட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த லீகல் நோட்டீஸ்க்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு ஒரு ஆம்பிள் டைம் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்பிட்டு நாளைக்கு எனக்கு எந்த ரெமெடியும் வரல, நாளைக்கே எனக்கு வந்து எந்த ஆன்சருமே கிடைக்கல அப்படிங்கிறதுனால நீங்கள் போய் கோர்ட்டை அப்ரோச் பண்ணி நீங்கள் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட முடியாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு லீகல் நோட்டீஸ் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 5 to 7 ஒர்க்கிங் டேஸ் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக அந்த கொரியரோ இல்லை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்புறீங்களோ அது போய் சென்ட் ஆகி அந்த பர்சனை ரிசீவ் பண்ணுறதுக்கு 5 to 7 டேஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எலக்ட்ரானிக்கலி லீகல் நோட்டீஸ் சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக்கலி அப்படின்னு சொன்னால் இமெயிலாக இருக்கட்டும், ஃபேக்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜாக கூட நீங்கள் வந்து லீகல் நோட்டீஸை ரிசீவ் பண்ண முடியும், லீகல் நோட்டீஸை சென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேஸ் த பாம்பே ஹை கோர்ட் இந்த மேட்டர் ஆஃப் SBI கார்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் வர்சஸ் ரோஹித் ஜாதவ் அப்படிங்கிற கேஸில் இந்த SBI கார்ட்ஸ் அனுப்பப்பட்ட ஒரு லீகல் நோட்டீஸ், SBI கார்ட்ஸால் அனுப்பப்பட்ட ஒரு லீகல் நோட்டீஸை வந்து இந்த ரோஹித் ஜாதவ் அப்படிங்கிறவர் ரிசீவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த லீகல் நோட்டீஸ் சர்வ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையுமே கோர்ட் அக்செப்ட் பண்ணிச்சு. அது எப்படின்னா, இந்த வாட்ஸ்அப்பில் 2 ப்ளூ டிக் வந்தாலே அது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இந்த பர்சனுக்கு ஃபிசிக்கலாக லீகல் நோட்டீஸ் ரிசீவ் பண்ணலனாலும் எலக்ட்ரானிக்கலி இந்த லீகல் நோட்டீஸ் அவர் ரிசீவ் பண்ணியிருக்காரு அண்ட் அவர் அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படிங்கிறத ஒரு கன்சிடரேஷனாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஆல்சோ லீகல் நோட்டீஸ்க்கு வந்து நம்ம உடனே ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லைனாலும் லீகல் நோட்டீஸ்க்கு ரிப்ளை பண்ணுறது வந்து இட்ஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள். பிகாஸ் ஒரு பிரச்சனையை கோர்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அவுட் சைட் த கோர்ட்டே இந்த விஷயத்தை அமிக்கபிளாக முடிக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. இது வந்து ஒரு இஷ்யூவை முடிக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணப்பட்ட கதவை அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து புரிஞ்சு இந்த லீகல் நோட்டீஸில் 10 to 15 டேஸ் நம்ம வந்து கண்டிப்பாக டைம் கொடுக்க வேண்டியது. எந்த விதமான ரெமெடி நீங்கள் எதிர்பார்த்தாலும் அந்த ரெமெடி கொடுக்கலாமா வேண்டாமா, இல்லை இந்த நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஃபேக்ட்ஸ்க்கு அவங்க ரிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 10 to 15 டேஸ் டைம் தர வேண்டியது இருக்குது. அண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் ரிசீவ் ஆயிருக்கு, உடனே இதை வந்து நீங்கள் பேனிக் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் இது வந்து ஒரு அரெஸ்ட் வாரண்ட் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சீரியஸான விஷயம் கிடையாதுனாலும் இது வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மேலே இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் கோர்ட்டில் கேஸ் போட போகிறோம், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஒஃபிஷியல் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ கோர்ட்டுக்கு போய் நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணுறீங்களா, இல்லை இப்போவே வந்து நம்ம பேசி தீர்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் தான் இந்த லீகல் நோட்டீஸ். ஸோ ஒரு லீகல் நோட்டீஸ் வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு உடனே பேனிக் ஆக வேண்டாம். அந்த லீகல் நோட்டீஸை கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இது எல்லாமே கரெக்டு தானா அப்படின்றத நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது வந்து உங்கள் பக்கம் ஸ்ட்ராங்கான கேஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து புரிய வைக்கும். சப்போஸ் உங்கள் மேலே ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் வைக்கப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் யூ ஹேவ் அ ஸ்ட்ராங் டிஃபென்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த டிஃபென்ஸை நீங்கள் கொடுக்கறதுக்கு கோர்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு லாயரை ஹையர் பண்ணி இதுக்கான ரிப்ளை நோட்டீஸ் கண்டிப்பாக சென்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் சைடில் இருக்கிற டிஃபென்சிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன, அவங்க கொடுத்துருக்கிற அலிகேஷனுக்கு உங்களோட ரிப்ளை என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக ஒரு ரிப்ளை நோட்டீஸில் மென்ஷன் பண்ணி அனுப்புகிற பட்சத்தில் இந்த நோட்டீஸ் வந்து ஒரு நெகோஷியேஷன் லெட்டராகவே கன்சிடர் பண்ணப்படும். ஸோ கோர்ட் போகிறதுக்கு முன்னாடி, கோர்ட்டுக்கு போய் ஒரு கேஸ்னு ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரிப்ளை நோட்டீஸ் வந்து ஒரு நல்ல ஸ்டார்ட்டாக இருக்கும் அந்த இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ
லீகல் நோட்டீஸ்னா என்ன, லீகல் நோட்டீஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கணும், கம்ப்ளீட்டாக சென்டர் அண்ட் ரிசீவரோட டீட்டெயில்ஸ் இருக்கணும், ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் இருக்கணும், எந்தெந்த மாதிரி இஷ்யூஸ்க்கெல்லாம் நம்ம வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம், லீகல் நோட்டீஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேனிக் ஆகணுமா வேண்டாமா, அண்ட் இந்த மாதிரி லீகல் நோட்டீஸ்க்கு எப்படி ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை உங்களோட சர்க்கிளில் இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் ஏதாவது ஒரு இடத்துல யாருக்காவது லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னாலும், இல்லை அவங்க ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பணும்னு நினைக்கிறவங்களுக்கும் லீகல் நோட்டீஸ்னா என்ன, அது ரிசீவ் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் அண்ட் அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹேவ் அ கிரேட் டே அமேகோஸ். சாயா தமிழச்சி.